ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு பிடிஓ அலுவலகத்துலேருந்து நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் 8th டிகிரி என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதுக்கான ஃபீஸும் கிடையாது. வெவ்வேறு விதமான நிறைய பதவிகள் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய போஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா, மினிமமாக 18, மேக்ஸிமமாக 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா 23,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் போக போக உங்களுக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்சுவல் பேஸ்டான ஒரு வேலை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பர்மனெண்ட் கிடையாது. அதையும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேமு, இந்த நேம் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். தென் வந்து ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு இங்கே வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஜெண்டரு மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்ட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். தென் டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு வித் ப்ரூஃபோடு கேட்டிருக்காங்க. லைக் ஆதார் கார்டு, இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஜ், உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் படி உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அங்கே ஃபில் பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அது வந்துட்டு சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட் ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆதார் நம்பர், ஸோ அதெல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. சப்போஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் எந்த கேட்டகரி, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, இல்லை டெஸ்டிடியூட் உமனா, விடோவா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிக் பண்ணணும். தென் ஃபோன் நம்பர், வேலிடான ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி, அப்புறமேட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அது வந்துட்டு இங்கே இருக்குது இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா இங்கே எழுதிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஐஃபன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே வந்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வித் டேட்டோட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸு, டேட்டு, கீழே வந்துட்டு சம் நோட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸை வந்துட்டு ஓட்டுறீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ அது வந்துட்டு ரீசெண்டாக இருக்கணும். ஓகேங்களா? ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார், இதெல்லாம் மார்க் ஷீட்டு, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இதெல்லாமே அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அதோட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ அப்போ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் பேசிஸில் இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். அதே தான். ஓகேங்களா? ஸோ அதே இதுதான் ஆஸ் யூஷுவல். ஓகே, இப்போ வந்து அதனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாமா? இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்குபேஷ்னல் தெரபிஸ்ட். ஓகேங்களா? இந்த ஆக்குபேஷ்னல் தெரபிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கரு, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பி, மூணுத்துக்குமே 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது. அது கீழே வந்துட்டு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்மும் தான், மற்ற ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, அப்போ 3மே ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் தான். ஏன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் மட்டும் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேக்கன்சி, ஓகே, ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கான்ட்ராக்சுவல் சேலரி எவ்வளோ அப்படின்னா 23,000 ரூபா. ஓகேங்களா? ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு 23,000 ரூபா, சோஷியல் ஒர்க்கருக்கு 23,800 ரூபா, ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு வந்துட்டு 23,800 ரூபா. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர், அதாவது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி ரெண்டில் எது வேணாலும் முடிச்சுக்கலாம். எதில் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் ஒர்க்கரில் பார்த்தோம் அப்படின்னா
சோஷியல் ஒர்க்கை நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு MSW அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு மேலே வந்துட்டு இருக்கக்கூடாது, 40 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா, ஏஜ். ஓகே, நான் சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே டெம்ப்ரரி போஸ்ட் தான், பர்மனெண்ட் போஸ்ட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பர்மனெண்ட் ஆக்கப்படாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிடுறீங்க. செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு 11 மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் பாண்ட் வந்துட்டு சைன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 11 மந்த்ஸ் ஆச்சும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு 11 மந்த்ஸ்க்குமே நீங்கள் வந்துட்டு அந்த பாண்டை வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் வந்துட்டு 4th பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடுறீங்க. செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் தெளிவாக அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் லிங்க்கு. ஓகேங்களா, https://thoothukudi.nic.in அப்படின்ட்டு ஒரு லிங்க்கு. இது வந்துட்டு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.